Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 trigonometry exercise 3.1 fourth sum. If sin theta plus cos theta is equal to m, so that cos power 6 theta plus sin power 6 theta is equal to 4 minus 3 m square minus 1 the whole square by 4 where m square less than or equal to 2 ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin theta plus cos theta is equal to m ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போது இங்கே என்ன பண்ணணும்னா இதுலேருந்து ஒரு சின்ன டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், ஒரு இடத்துல யூஸ் ஆக போகுது. ஏன்னு சொன்னாச்சுன்னா நம்மளுக்கு இந்த இதை வச்சு தான் நம்ம இப்போ இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இதை யூஸ் பண்ணி இதை கொண்டு வர முடியாது, ஏன்னா இது பவர் 6ல் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படி பண்ண வேண்டியது. ஸ்கொயர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்கொயர் பண்ணிட்டு அப்படி சொன்னால் டஃப்பாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா இதை வச்சு ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறேன் இந்த டேர்மை. அப்போது sin theta plus cos theta whole square ஆயிரும் is equal to m square. That is sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta. This is equal to m square. இப்போ என்ன பண்ணணும்னா இது உங்களுக்கு தெரியும், sin square theta plus cos square theta, that is 1 plus 2 sin theta cos theta is equal to m square. 1 right hand side கொண்டு போய் அப்போ 2 sin theta cos theta is equal to m square minus 1. Our sin theta cos theta is equal to m square minus 1 by 2 ஆயிரும். sin theta minus cos theta இந்த term அப்படியே இருக்கட்டும். Now we go to the left hand side of this term, cos power 6 theta plus sin power 6 theta. இது நம்ம இப்படி ஒன்றா வச்சு கண்டுபிடிக்க தேவையில்லை. பாருங்கள், cos square theta the whole cube இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக முடியும். ஏன் சொன்னாச்சுன்னா sin square theta the whole cube இது வந்து உங்களுக்கு உள்ள வந்து லாஸ் ஆஃப் இண்டிசஸ் வேறு. ஆக்சுவலி நீங்கள் வந்து h ஸ்கொயர் the whole cubeன்னு போடுறீங்கன்னா அது என்னது h பவர் 6ன்னு நீங்கள் எழுதலாம். y பவர் ஸ்கொயர் the whole பவர் கியூப் இங்கே உள்ள கியூப் இருந்தால் அதெல்லாம் எழுதலாம் 6. ஸோ இப்படினாலும் நம்ம எழுதிக்கலாம். அதே போல் இங்கே வந்து ஆக்சுவலி இந்த cos square theta என்பது வேறு ஒன்றும் இல்லை, cos theta the whole square இருக்கிற மாதிரி. அது h ஸ்கொயர் பதிலாக cos theta the whole square இருக்கிற மாதிரி the whole cube. அப்போ என்ன ஆகும், லாஸ் ஆஃப் இண்டிசஸ் படி a பவர் m இன்ட்டு a பவர் m இந்த ரூல் படி ஆக்சுவலாக என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆயிரும். ஸோ இப்படி நம்ம பண்ணிக்கலாம். அதனால் நம்ம வந்து இந்த 6 நம்ம பிரித்து இந்த மாதிரி எழுதியிருக்கோம் ரெண்டத்தையும். அதில் உள்ளேயா காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் கொண்டாடுறேன்னா நம்மளுக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு, a கியூப் ப்ளஸ் b கியூப். அந்த ஃபார்முலா ஒரு டேர்மில் வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஸோ அதுக்காக அப்படியாச்சும் அது 1ன்னு ஈஸியாக மாற்றிடலாம். ஸோ கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இப்போ a கியூப் ப்ளஸ் b கியூப் இந்த ஐடென்டிட்டி என்னென்னா a ப்ளஸ் b a ஸ்கொயர் மைனஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஐடென்டிட்டி எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஐடென்டிட்டி நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து என்னது a ஸ்கொயர், இது காஸ் ஸ்கொயர் என்பது a, காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது பார்த்தீங்களா அது a, சைன் ஸ்கொயர் தீட்டா என்பது b. ஸோ அது மாதிரி மாற்றி வச்சா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, a ப்ளஸ் b எல்லாம் என்ன போடலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. தென் a ஸ்கொயர் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் வந்து சால்வ் பண்ணி போட்டோம் பவர் 4 தீட்டான்னு போட்டோம்னா இது அப்படியே இருக்கட்டும், சும்மா ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. மைனஸ் ஏபினா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா அவ்வளோ. இப்போ அது ப்ளஸ் பி ஸ்கொயர் மீன்ஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அதுலேயும் ஹோல் ஸ்கொயர். ஏன்னா பி ஸ்கொயர் பி என்பதே சைன் ஸ்கொயர் தீட்டா அதான் ஹோல் ஸ்கொயர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பி ஸ்கொயர். இதை நம்ம 1ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போது 1 இன்ட்டு அது 1 ஆயிரும், டோட்டலாக இந்த டேர்ம் 1 ஆயிரும். இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேர்மே ரெண்டு கொஞ்சம் கிட்ட எழுதிக்கிறேன். ஏன் சொன்னாச்சுன்னா அது ஒரு ஃபார்மேட், அதில் ஒரு ஃபார்முலா வந்து அது வரையும் நம்ம மாற்ற போகிறோம். இது இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். நாங்கள் பாருங்கள், இது நீங்கள் ஏ எழுதிக்கிறேன், இது பின்னு எழுதிக்காம. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இது நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் ஐடென்டிட்டி படிச்சிருவீங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இங்கே ஸ்கொயர் இருக்கும். ஆக்சுவலி நம்ம இதுக்கு பேசிக்காக ஃபார்முலா தெரியாமல் இருக்கலாம், பட் அதுக்கான ஃபார்முலா நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. இது என்னென்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா இப்படி ஒன்று படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் இது. அப்போ இதை நம்ம என்ன எழுதிக்கலாம்னா
a + b the whole square minus 2ab இப்படி சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இதையும் அதே போல் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். இது வந்து a என்பது இது, b என்பது இது. ஸோ இதை விட்டுருங்க, இதை பார்க்கக்கூடாது, இது ரெண்டத்தையும் மட்டும் பாருங்கள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது என்ன நடக்கும்னா இது உங்களுக்கு cos square theta + sin square theta ஆயிரும். இது ஒரு ஐடென்டிட்டி. cos square theta + sin theta whole square ஆயிரும் minus 2ab இது a இது b 2 sin square theta cos square theta sin square theta மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கங்க cos square theta sin square theta. இது அப்படியே எழுதிட்டிங்கன்னா இங்கே என்ன நடக்கும்னு சொன்னாச்சுன்னா இது வந்து உங்களுக்கு 1 ஆயிரும். இப்போ 1 மைனஸ் இது ரெண்டும் உங்களுக்கு என்ன ஆகும்னா சால்வ் ஆகும். ஏன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ இது வந்து -2 இங்கே -1 இருக்குதா அர்த்தம். ஆக்சுவலி 1 இருக்கிறதுனால இது சும்மா இருக்குது. 1 போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அது என்னென்னா 3 cos square theta sin square theta. இப்போ நம்மளுக்கு தெரியும் cos square theta sin square theta என்னதுன்னு சொல்லிட்டு. sin theta cos theta என்னன்னு தெரியும், அது ஒன்றுமே இல்லை. sin theta cos thetaவும் cos square theta sin theta ஒன்று தான். மல்டிப்ளிகேஷனில் அதாவது நம்மளுக்கு வந்து 2 × 3 ஒன்று தான், 3 × 2 ஒன்று தான். அதே போல் நம்மளுக்கு இதுவும் ஒன்று தான். என்னது cos square theta sin square theta ஒன்று தான், sin square theta cos square theta ஒன்று தான். பட் இது என்னென்னா ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட டேர்ம் என்ன பண்ணி எழுதணும், ஸ்கொயர் பண்ணி எழுதணும். இது ஆக்சுவலாக sin theta cos theta. ஸோ அங்கே ரெண்டுத்தையும் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. got to square this term. ஸோ 1 minus 3m square minus 1/2 the whole square ஆயிரும். இந்த டேர்ம் நம்ம அப்படி ஆச்சு. இப்போ பாருங்கள் 1 மைனஸ் இது ஸ்கொயர் உள்ள வருங்க. அப்போ 3m square minus 1 இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்லை. கீழே 2 square 4 ஆயிரும். இப்போ இந்த 4 வச்சு எல்சிஎம் எடுங்க. 4 minus 3m square minus 1 the whole square by 4 கிடச்சிடும். இதுதான் உங்கள் ஃபைனல் ஆன்சர். அதாவது நம்மளுக்கு cos power 6 theta plus sin power 6 theta இதுதான் நம்ம சால்வ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொண்டு வரோம். பார்த்தீங்களா, இதை நம்ம எடுத்து ஐடென்டிட்டிஸையும் யூஸ் பண்ணி நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸையும் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஸ்டெப்பு அவங்க கேட்டதை கொண்டு வந்துட்டோம். 4 minus 3 into m square minus 1 the whole square by 4. Hence the proof ன்னு சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சுக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லி கேட்க. தேங்க்யூ.